விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகர் சரணாகதி அடைவதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்வதும் மிக மிக முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்கென்று ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன உத்தியோகம் செய்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம், என்ன படிப்பு படிக்கிறோம் என்று சொல்வதற்கு கூச்சப்பட்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஆவணி மாதத்திலிருந்து நிச்சயமாக ஏற்றத்தை பெறுவார்கள். குருவின் பார்வை சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் நிவர்த்தி. அதே சமயம் குருவின் நிற்கக்கூடிய ஸ்தானம் குடும்பத்தில் குழப்பம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தில் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். இரத்தத்தில் காயங்கள் ஏற்படுவதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது சிறு காயங்களால் ரத்தங்கள் வெளியேறுவதற்கு உண்டான காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்கள் வழுக்கலான இடங்களில் அதீத கவனம். டைஜஸ்டிவ் கோளாறு திடீரென்று ஏற்படலாம். உணவு செரிமானங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம்.